நம்ம எல்லாருக்குமே நெயில் பாலிஷ் வைக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா நெயில் பாலிஷு. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பிடிக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கிறவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நெயில் பாலிஷில் ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்களாம். இந்த கெமிக்கல்ஸ் நம்முடைய உடம்புக்குள்ளே வந்து போகக்கூடிய பட்சத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பல பிரச்சனை ஏற்படும். வயிற்றுப்போக்கு ஏற்படுறது, அதேமாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது, சுகர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து உருவாகலாம். இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நான் கொண்டு வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைடு அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கெமிக்கலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து டொலுவின் அப்படின்ற இன்னொரு கெமிக்கலாக பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறாங்க. இது தவிர பால்மால்டிஹைட் ரெசின் அப்படின்ற இன்னொரு கெமிக்கலையும் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இது கூடவே கேம்பர் அப்படின்ற இன்னொரு கெமிக்கலையும் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. டைபியூட்டில் பெத்தலைட் அப்படின்ற மொத்தம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கெமிக்கல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த நெயில் பாலிஷில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த கெமிக்கல்ஸ் நம்முடைய உடம்புக்குள்ளே வந்து போகும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஒரு சில பிராண்டில் ஒரு சில நெயில் பாலிஷ் பிராண்ட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சாப்பிடும்போது சேஃப்டியாக இருங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது உறிஞ்சி வயிற்றுக்குள்ள வந்து போகாத மாதிரி பார்த்துங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கெமிக்கல்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில பாட்டிலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. எந்த வித அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்ஸும் வந்து பண்ண மாட்டாங்க. அப்படி நோட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே இதெல்லாம் இருக்குதுப்பா, இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைப்பா, உடம்புக்கு நல்லதுப்பா, இதனால நம்மளுக்கு எந்த பாதிப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எதையுமே வந்து மென்ஷன் பண்ணாமல் வெறும் எம்டி பாட்டில் உள்ளே பார்த்தீங்கன்னா லிக்விடை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம தெரியாமல் கைக்கு அப்ளை பண்ணிட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ பல பேர் வந்து இதை பற்றி விழிப்புணர்வு வந்து தெரியாமல் இருக்காங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் வச்சுட்டு அதை வந்து அப்படியே வந்து வயிற்றுக்குள்ளே உள்ளே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பிரச்சனை ஏற்படுது. இதனால தான் பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து மாறி போயிடுது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இது வந்து உள்ளே போகிறனால நம்மளுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே பி கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு சில நெயில் பாலிஷ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பாருங்கள் இது வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, அதில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்களா, அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நெயில் பாலிஷ் மட்டுமே கிடையாது, இன்னும் இருக்கக்கூடிய எந்த பிராண்டாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், பர்ஃப்யூமாக இருக்கட்டும், இல்லை வந்து பவுடராக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது சாப்பிட்ற ஐட்டங்கள், ஏதாவது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அங்கே ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரியான விஷயத்தை வந்து டீட்டெயிலாக வந்து நோட் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுங்க. எதையுமே வந்து பார்க்காம மொத்தமாக வந்து ஒரு பாக்கெட் வாங்குகிறோம், ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கினா கூட சாப்பிட்டு தூக்கி போட்டு போகிறதில்ல. அந்த சிப்ஸ் பாக்கெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். அதில் வந்து என்னென்ன மிக்ஸ் என்னென்ன காம்போசிஷன்ஸாக வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற உணவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். அதில் இருக்கிறதே வந்து சும்மா வந்து 0.5%, 0.1% தான் போட்டிருப்பாங்க. அது கூட இல்லாமல் வந்து முழுக்கவே வந்து கெமிக்கலாக வந்து போட்டு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து டேஞ்சராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.